ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான சில்லி நூடுல்ஸ். ஸோ இது வந்து சில்லி ஆயில் நூடுல்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கார்லிக் சில்லி நூடுல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த நூடுல்ஸ் வெரைட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது வீட் நூடுல்ஸ், தின்னான வெரைட்டி நூடுல்ஸ். பட் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், ராமன் நூடுல்ஸ் எது வேணாலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற மேகி நூடுல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேக்கெட் நூடுல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நூடுல்ஸை வந்து குக் பண்ணி அது பேக்கெட் டைரக்ஷனில் எவ்வளோ நேரம் குக் பண்ண சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு குக் பண்ணி வடிகட்டி பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி கம்ப்ளீட்லி அந்த தண்ணியை வந்து வடிகட்டி ஒரு இதில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதுக்கு உண்டான அந்த சில்லி ஆயில் சாஸ், சில்லி கார்லிக் ஆயில் சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் கார்லிக், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. எள்ளு, சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்லி உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன. ஆயிலை நல்லா சூடு பண்ணிடுங்க. ஸ்மோக் வர்ற வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆயிலை இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஆயில் ஊற்றின உடனே அந்த கார்லிக்கு, அந்த சில்லி எல்லாமே ப்ளூம் ஆகி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சுகர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வினிகர். ஸோ இவ்வளவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி. ஸோ எவ்வளோ சிம்பிள்னு பார்த்தீங்கல்ல. அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸ், இதில் வந்து நான் சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸை ஆட் பண்ணிவிட்டு 2 ஃபோர்க்கு இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு டாங்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த ஆயிலில் இந்த நூடுல்ஸை வந்து நல்லா டாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து 2 ஃபோர்க்கை வச்சு இப்படி திருப்பி போட போகிறேன். ஸோ இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்களா அந்த ஆயில் வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு அந்த நூடுல்ஸில். அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மேலே போட்டு கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.